அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கோனிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைப்பர்போலா தான். தமிழ் அதிபரவளையம் இப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த காணொலியுடைய நோக்கம் என்னென்னா, இந்த அதிபரவளையம் இல்லை ஹைப்பர்போலாவுடைய சில அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. மொத்த ஈக்குவேஷனை டெவலப் பண்ணுறது இந்த காணொலியோட நோக்கம் இல்லை. அடிப்படையாக சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த படத்தை பாருங்கள். இங்கே 3 படம் காமிச்சிருக்கு. 1 2 3 இல்லையா? 3 படம் காமிச்சிருக்கு. இதில் என்ன பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா, இங்கே ஒரு மாதிரி கட் பண்ணுறாங்க. ரைட், பெர்பெண்டிகுலராக கட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குது. ரைட், இந்த ஆங்கிளில் கட் பண்ணும்போது எலிப்ஸ் கிடைக்குது. ரைட், இந்த சாய்கோடு எப்படி இருக்கோ அதே ஆங்கிளில் கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சாய்கோடுக்கு அதே ஆங்கிளில் கட் பண்ணால் நமக்கு ஒரு பேரபோலா பரவளையம் கிடைக்கும். ரெண்டுக்கு இடையில கட் பண்ண இந்த மாதிரி ஹைப்பர்போலா கிடைக்கும். இப்போ பாருங்கள், மேலேயும் கீழே சேர்த்து வெட்டுற மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர்போலா கிடைக்கும். திஸ் இஸ் ஹைப்பர்போலா. இந்த இல்லாட்டி அதிபரவளையம். இந்த ஹைப்பர்போலாக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 1 2ன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ரொம்ப பாப்புலர் அப்ளிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கூலிங் டவர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா? கூலிங் டவர். ரைட், பவர் ஸ்டேஷனில் இங்கெல்லாம் வந்து அது நீராவியை வந்து குளிர வைக்கிறதுக்கு அந்த கூலிங் டவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? இந்த மாதிரி ஹைப்பர்போலிக் ஸ்ட்ரக்சர் தான், ஹைப்பர்போலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பண்ணுவாங்க. காமெட்டுடைய விண்கல்லுடைய பாதை வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஹைப்பர்போலாவாக இருக்கும். இது நேவிகேஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரெமண்டஸ் ஹெல்ப்பாக இருக்கும். கடலில் வந்து கப்பல் எந்த இடத்துல இருக்குது, இல்லாட்டி எதிரியோட கப்பல் எந்த இடத்துல இருக்குது. ஸோ இதனோட அப்ளிகேஷன்ஸ் எனார்மஸாக இருக்குது. ஆனால் சம்ஹவ் இது ஏதோ ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உண்மையில் ஒரு கஷ்டம் இல்லை. சரியா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர்லாம் பார்த்துக்கோங்க. ரைட், ஏன்னா நான் 2 தமிழ் மீடியம் பிள்ளைகளும் நம்ம வீடியோ கேட்குறாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ நம்ம 2 வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம், ரைட், டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா இயக்குவரை, லோக்கஸ் அப்படின்னா நியமப்பாதை, சென்டர் அப்படின்னா மையம், வெர்டெக்ஸ் அப்படின்னா முனை, அசிம்ப்டோட் அப்படின்னா தொடுகோடு, ஹைப்பர்போலானா அதிபரவளையம். அப்போ இந்த என்ன நான் இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தினாலும் உங்கள் தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதெல்லாம் விஷயமே இல்லை. என்ன பிரின்சிபிள்ங்கிறது தான் பாயிண்ட். சரியா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அடிப்படை ஃபீலிங்க்கு உருவாக்க முயற்சி பண்ணலாம். அது எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கிளாக இருக்குன்னா சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் சர்க்கிள் x² + y² = a² இல்லாட்டி r² இல்லையா? இதை ஸ்டாண்டர்டான ஃபார்மில் எழுதுனா x² / r² + y² / r² = 1. இது சர்க்கிள், வட்டம். இதே இது எலிப்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எலிப்ஸ் எப்படி மாறும்னா x² / a² ஸ்டாண்டர்டில், அதாவது சென்ட்ரல் இருந்துச்சுன்னா y² / b² = 1. இங்கே ஆறாக இருக்கிறதுக்கு ஏபியாக மாறிடுச்சு. இப்போ ஏனா என்ன அர்த்தம்? மேஜர் ஆக்சிஸில் பாதி, பீனா மைனர் ஆக்சிஸில் பாதி. அரை நெட்டச்சு, அரை கூட்டச்சு. ஹைப்பர்போலானா என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங்லி இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, x² / a² - y² / b² = 1. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி வே டு ரிமெம்பர் ஹைப்பர்போலா. ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு, நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த இதில் ஏபியை நமக்கு டிஃபைன் பண்ணுற மாதிரி ஹைப்பர்போலாவில் இந்த ஏபியை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ரொம்ப சரியாக அந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதணும்னா x² / a² - y² c² - a² = 1ங்கிறது தான் உண்மையில சரியான ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே பிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக தான் டிஃபைன் பண்ணுவோம். ரைட், கூட்டச்சில் இருக்கக்கூடிய தூரம் டிஃபைன் பண்ணுவோம். உண்மையான மெத்தட் இதுதான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஏனா என்ன, சீனா என்ன, ஏனா என்ன. ஏ அப்படின்னா ரைட், எந்த இடத்துல வெர்டெக்ஸ் முனை இருக்கோ சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் உள்ள தூரம். ரைட், ஆரிஜினுக்கும் வெர்டெக்ஸ்னா முனை, ரைட், அதுக்கு உள்ள தூரம். இதுதான் ஏ. சீனா என்னன்னா சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ்க்கான தூரம். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிடுவோம். இப்போ அதனுடைய 2 மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் புரிஞ்சுன்னா தென் இப்போ நேச்சுரலாக பிள்ளைகளுக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படிடா வருது அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி இந்த ஈக்குவேஷன் எப்படி, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டெப்ஸில் அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க, அதிபரவளையம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹைப்பர்போலாவில் நான் 3 விஷயத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்க போகிறேன்.
ஒன்று ஃபோக்கஸ், இது ஒன்று, இது இன்னொரு ஃபோக்கஸ். தென் லோக்கஸ். லோக்கஸ்னா தமிழில் என்ன வார்த்தையை பார்த்தோம்? ரைட், லோக்கஸ்னா நியமப்பாதை. ரைட், லோக்கஸ்னா நியமப்பாதை. நியமப்பாதை என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நியமப்பாதை தான். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்னது தான்? நியமப்பாதை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைபர்போலா ஜோடியாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம காமிச்சோம். ஹைபர்போலாவுடைய பிரின்சிபல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம், இந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள தூரம் இருக்கு இல்லையா, இதனுடைய டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். இப்போ இந்த P3க்கு நான் எழுதுறேன் பாருங்களேன். எப்படி எழுதுவேன் கேட்டிங்கன்னா, F1 P3 மைனஸ் F2 P3 இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இதே மாதிரி ஒன்று ஏற்கனவே படிச்சிருக்கோம் எலிப்ஸில். அங்கே எப்படி இருக்கும்? இந்த லோக்கஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள சமேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கும். ரைட், இங்கே எப்படி இருக்கு? அதனுடைய சப்ட்ராக்ஷன் கான்ஸ்டன்டாக இருக்கு. இப்போ இதே மாதிரி P2க்கு அப்போ நீங்களே சொல்லுங்க, எப்படி எழுதுவீங்க? F2க்கும் P2க்கும் எது அதிகமாக இருக்கோ அதில் இருந்து P2க்கும் மைனஸ் F1க்கும் P2க்கும், F1க்கும் P2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட், சரி இப்போ P1க்கு சொல்லுங்க, எப்படி எழுதுவீங்க? F2க்கும் P1க்கும் மைனஸ் F1க்கும் P1, தட் இஸ் F2 P2 P1 மைனஸ் F1 P1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். கண்டுபிடிக்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது, மேத்தமேட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுறதுனா இங்கே பல விஷயத்தை காமிச்சிருக்கீங்க பாருங்க. இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ரைட், இவர் யாரு? இவருக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரை. டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரை. ஒருத்தருக்கு பேர் L1, ஒருத்தருக்கு பேர் L2. ரைட், இவங்க ரெண்டு பேர் ஹைபர்போலா. சிவப்பு கலரில் காமிச்சிருக்கோம் இல்லையா, இவர் ஒரு ஹைபர்போலா, இவர் ஒரு ஹைபர்போலா. சரியா? ஹைபர்போலாவை எக்ஸென்ட்ரிசிட்டியை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். எக்ஸென்ட்ரிசிட்டினா தமிழில் என்ன சொல்லுவோம்? மைய விலகல் இல்லையா? இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைய தொகை இந்த மாதிரி இருக்கும். சென்ட்ரலேருந்து எவ்வளோ விலை இருக்குன்னு. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்போ அது என்ன அங்கே அர்த்தம்? அங்கே பாருங்க, இந்த இங்கே பார்த்துக்கோங்க, இவர் ஒரு ஃபோக்கஸ் இல்லையா? சரி, இங்கே Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, நான் எப்படி சொல்லலாம்னா, ஃபோக்கஸ்லேருந்து F1லேருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கும் டிவைடட் பை இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். எப்படி எழுதலாம்? இந்த லைன் L1க்கும் Pக்கும் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் P சொன்னேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் அதே மாதிரி டிஃபைன் பண்ணலாம். அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு F1P இப்படி எழுதுவீங்க. F1Pக்கும் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். L1Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் E. சரியா? இப்போ இந்த வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ வரைஞ்சதை நான் என்ன செஞ்சிடறேன், நான் ஐ வில் எரேஸ். சரி, ஏன்னா வேற வேலைகள் நம்ம செய்யணுங்கிறக்கா. இது எக்ஸென்ட்ரிசிட்டி. இது படத்தை பார்த்தா தெரியும். என்ன பாயிண்ட் தெரியும்? இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் கூட இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் மனசில் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களால் புரிஞ்சிட முடியும். ஆனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாதியில் ஒரு கதையை ஆரம்பித்தோம். என்ன கதையை ஆரம்பித்தோம்? இந்த டிஃப்ரென்ஸு கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னோம். சரியா? ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் எவ்வளோங்கிறத இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம காமிக்க போகிறோம். அதை வச்சு இந்த ஈயை ரீடிஃபைன் பண்ண போகிறோம். இந்த எக்ஸென்ட்ரிசிட்டியை ரீடிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ அந்த வேலையை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். கொஞ்சம் வசதியாக நம்ம எழுதுறதுக்கு வசதியான பொசிஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்டாக பேர்லாம் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எம்னு வச்சுருக்காங்க, இருக்கட்டும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சே இசட்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுக்கு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் இசட் பிரைம். வெர்டெக்ஸ் வெட்டுது இல்லையா இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சே ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ பிரைம். சரியா? மற்றபடி தேவை எங்கே இருக்கோ அங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈயை நான் ரீடிஃபைன் பண்ண போகிறேன் தெரிஞ்ச வேல்யூ வச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் சொல்லணும். என்ன தகவல் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள தூரம் திஸ் இஸ் சி. இந்த தூரத்துக்கு பேர் சி. இதெல்லாம் மறக்கூடாது.
சென்டருக்கும் வெர்டெக்ஸ்க்கும் உள்ள தூரம் ஏ. இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் பொதுவான பேர் வச்சுக்கணும். இப்போ இந்த ஈயை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பி லோக்கஸ் தானே, லோக்கஸை நகட்டி 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 இந்த வெர்டெக்ஸ் கொண்டுறேன், இந்த வெர்டெக்ஸ் கொண்டுறேன். அப்போ அந்த வெர்டெக்ஸில் நான் ஈயை வந்து இந்த ஈ எப்படி டிஃபைன் பண்ணுவேன், எனக்கு தெரியும். என்னட்டு தெரியும், இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா? இந்த டிஸ்டன்ஸ்க்கும் ஓகே எழுதி மட்டும் வச்சுருவோம், கண்டுபிடிக்கிறது அடுத்து கண்டுபிடிக்கலாம். என்ன டிஸ்டன்ஸு, இசட்டுக்கும் F1 என்ன பாயிண்ட் நம்ம பார்த்தோம், இந்த பாயிண்ட் தானே. ஸோ F1க்கும் ஏக்கும் ஓகே, F1க்கும் ஏக்கும் டிவைடட் பை ஓகே இசட்டுக்கும் ஏக்கும், இதுதான் இ. சரி, இதை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அந்த இருக்குல்ல ரைட், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம். என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வெர்டெக்ஸ் ஏவை எடுத்துட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த ஃபோக்கஸ்க்குள்ளே ரிலேஷன் பார்க்க போகிறேன். இந்த டிஃபரன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன எதுக்கு இதுக்குள்ள தூரம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், F2க்கும் ஏக்கும் மைனஸ் F1க்கும் ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதானே பார்த்தோம். இப்போ பாருங்க, கவனமாக வாங்க. ஸோ திஸ் இஸ் F2, மார்க் பண்ணிக்கலாம். F2க்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், F2க்கும் எம்முக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சி, இப்படியே ட்ராவல் பண்ணால் இது சி ரைட். இப்போ நமக்கு ஏ வரைக்கும் நம்ம வரணும். ஸோ இங்கிறது எங்கே வரணும், இங்கே வரணும். இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ F2ஏவை எப்படி சொல்லலாம்னா சி ப்ளஸ் ஏ ரைட், மைனஸ் ஆஃப் F1A. F1 இந்த இருக்கு, ஏ இந்த இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கிருந்து இங்கே வரைக்கும் வந்தால் சி, அதில் இதை கழிச்சிடணும். அப்போ சி மைனஸ் ஏ, மைனஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ ரைட். இப்போ பாருங்க, மைனஸ் உள்ள போச்சுன்னா சி கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் 2a. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். அப்போ இங்கே நம்ம எழுதிடலாம். இங்கே நம்ம பொதுவாக கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா, இனிமேல் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்ல வேண்டியதில்லை. 2a. 2a என்ன டிஸ்டன்ஸ், 2a என்ன டிஸ்டன்ஸ், இந்த இடத்துக்குள்ள மார்க் பண்ணி காமிச்சிடலாமா, இந்த டிஸ்டன்ஸ் 2a. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் a. இதை நம்ம எப்பயும் மறக்கக்கூடாது. என்னது, அதாவது ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், ஃபோக்கஸ்க்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் மற்றொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் 2a. இதை மைண்டில் வச்சுக்கிட்டா இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், ரீடிஃபைன் பண்ணலாம் ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம், ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வாங்க, நமக்கு என்ன தெரியும், ஈ தெரியும். ஈனா என்ன தெரியும், ஈனா இந்த இருக்கு இல்லையா, திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் இ. இந்த டெஃபினிஷனை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுவோமா, இங்கே பாருங்க. அப்ளை பண்ணால் நான் என்ன சொல்லுவேன், ஃபோக்கஸ்க்கும் ஏக்கு உள்ள தூரம் F1A ரைட் டிவைடட் பை இசட்டுக்கும் ஏக்குள்ள தூரம் இது ஓகே இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு சே இவருக்கு வாங்க, இந்த ஏ வாங்க. அப்போ என்ன ஆகும், F1க்கும் ஏ டேஷ்க்கு உள்ள தூரம், F1க்கும் ஏ டேஷ்க்கு உள்ள தூரம் டிவைடட் பை இசட்டுக்கும் ஏ டேஷ்க்கு உள்ள தூரம், இசட்டுக்கும் ஏ டேஷ்க்கும் ரைட். இப்போ நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், F1A யாருன்னு பார்க்கலாம். F1A எங்க இருக்கு, இவர் தானே F1A. இந்த தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த மொத்த தூரம் C, அதுல இருந்து இதை கழிச்சிடணும். அப்ப C மைனஸ் A டிவைடட் பை ZA. ஸோ Z எங்க இருக்கு,
இந்த இருக்கு z, இந்த இருக்கு a. சரியா? இந்த தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது a, ரைட். இந்த தூரத்தை சே z வச்சுக்கிட்டா a மைனஸ் z, a மைனஸ் z. z யாரு? z யாருன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸோட தூரம். ஸோ இவர் தான் e. இவரை தான் இந்த ஈக்குவேஷன் படி எழுதலாமே. அப்படி எழுதுனா f1a dash. ஸோ f1a dash இப்போ நீங்களே யோசிச்சிட முடியும். இந்த டிஸ்டன்ஸ் c நம்மளுக்கு தெரியும். c இருந்து a. ஸோ திஸ் இஸ் c plus a. c plus a divided by za dash. ஸோ z இருந்து a dash போடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த தூரம் a, இந்த தூரம் z. அப்போ a plus z. சரியா? இப்போ இதை வச்சு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதை பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதுவோம்? c minus a is equal to e into a minus z. ரைட். அதே மாதிரி இதை வச்சு எழுதலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் எழுதலாம். எப்படி எழுதுவீங்க? c plus a is equal to e into a plus z. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளவராக பாருங்களேன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சம் அப் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? சே 2c இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா e காமனாக இருக்கும். தென் z போயிடும் இல்லையா? ஸோ 2a கிடைக்கும். அப்போ 2ae. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா c இஸ் ஈக்குவல் டு ae. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை எப்பயும் மறக்கக்கூடாது. என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதாவது தட் இஸ் ஃபோக்கஸ்க்கும் சென்டருக்கும் உள்ள தூரம். இந்த தூரம் வந்து என்னது? c. இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? ae, 0 எப்படி எழுதலாம். இந்த பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? மைனஸ் ae, 0. இது ஃபர்ஸ்ட் விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். செகண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? e ரீடிஃபைன் பண்ணிடுறோம். இங்க பாருங்க, e is equal to, ஃபர்ஸ்ட் e is equal இந்த மாதிரி f1a by za போட்டிருந்தோம் இல்லையா? இனிமே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இதுல இருந்து e is equal to c divided by a. இதை எப்பயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஒரு ஹைபர்போலால eccentricity is equal to c by a. ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ரெண்டையும் கூட்டணும் இல்லையா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து முதல் ஈக்குவேஷனை கழிச்சிருங்க. அப்போ கழிச்சா என்ன ஆகும்? c போயிடும். அப்போ இங்கே யார் இருப்பா? 2a இருக்கும். a மைனஸ் ஆஃப் மைனஸ் a 2a இருக்கும். இங்கே e காமன் தான். இதை கழிச்சிங்கன்னா a போயிடும். z மைனஸ் ஆஃப் 2z இருக்கும். ரைட். ஸோ 2z. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து z டிஃபைன் பண்ணிடலாம். z என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட்ரிக்ஸ். ரைட். ஸோ z இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை e. இது மறக்கக்கூடாது. தென் இன்னொரு வேலையை செய்யலாம். இப்போ பாருங்க, z இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை e என்ன வேல்யூ எவ்வளவு இருக்கு? c by a இருக்கு. திஸ் மீன்ஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை c. சரியா? இப்போ இதெல்லாம் ப்ரிலிமினரிஸ். இப்போ என்னென்ன விஷயம் நமக்கு அடிஷனலாக என்ன தெரிஞ்சு போச்சு? சி, ஒரு ஹைபர்போலான்னு எடுத்துக்கிட்டா ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இன்னொரு ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோடைய டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் 2a இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன? ஃபோக்கஸ் ae டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ரைட். டைரக்ட்ரிக்ஸ் a by e டிஃபரன்ஸ்ல இருக்கும். ரைட். சென்டர்ல இருந்து. ரைட். ஈங்கிறது c by a. இதெல்லாம் ப்ரிலிமினரிஸ். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். காணொலி அதிக நேரம் போனதால சாருங்க நிப்பாட்டுறேன். என்ன விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இங்க மிக மிக முக்கியமா நமக்கு அசிம்ப்டோட்னா என்னன்னு புரியணும். ஒரு ஹைபர்போலாவை எக்ஸ்பிளைன் பண்றது யார் தான்? இந்த அசிம்ப்டோட் தான். ஸோ நேச்சுரலாக நம்ம இப்போ அடுத்த காணொலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அசிம்ப்டோட்டை புரிஞ்சுக்க போகிறோம். ரைட். தொலைதூடு கூட புரிஞ்சுக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த பிரின்சிபிளையும் இந்த அசிம்ப்டோட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஹைபர்போலாவை ரொம்ப க்ளோஸாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா?